நமோ பகவதே ஸ்ரீரமணாய. நேற்றைய உரையில் அருணாச்சலம் என்கின்ற அந்த இளைஞன் எழுதிய ஆங்கில கவிதையை ரமணர் தமிழில் மொழிபெயர்த்தார் என்றும், யார் எழுதியது, எந்த மொழி என்பது முக்கியமல்ல, அந்த செய்தியே முக்கியம், அது எல்லோருக்கும் போய் சேர வேண்டியது மிக மிக அவசியம் என்று ரமணர் சொன்ன நிகழ்வுகளை எல்லாம் நாம் பார்த்தோம். ரமண மகரிஷியின் வாழ்க்கையில் பங்கேற்ற இன்னொரு அற்புதமான மனிதர் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள். திருவண்ணாமலையில் அற்புதங்கள் பல நிகழ்த்திய சித்த புருஷர் இவர். இரண்டு ஞானிகளும் மிக உன்னதமான நிலையில் இருந்தவர்கள், ஒருவரை ஒருவர் பாராட்டி கொண்டாடியவர்கள். நேரடியாக சந்தித்து முகமுன் கூறிய தருணங்கள் மிக மிக குறைவு என்றாலும் அவர்கள் ஒருவர் மீது ஒருவர் அக்கறை கொண்டிருந்தார்கள். அவரை அறிந்தவர் என்று இவரும், இவரை அறிந்தவர் என்று அவரும் மிகச் சிறப்பாக மனதுக்குள் இருத்தி பரஸ்பர நலன்களை அக்கறையோடு கவனித்து வந்தார்கள். சேஷாத்ரி சுவாமியை பைத்தியம் என்று சொல்கின்றார்களே என அன்பர் ஒருவர் ஸ்ரீ ரமண மகரிஷியிடம் விசாரித்தார். ஆமாம், திருவண்ணாமலையில் 3 பைத்தியங்கள் இருக்கின்றன. ஒன்று அண்ணாமலையார் என்கின்ற பைத்தியம், இன்னொன்று சேஷாத்ரி சுவாமிகள் என்கின்ற பைத்தியம், மூன்றாவது இந்த பைத்தியம் என்று ரமண மகரிஷி பதில் சொன்னதாக ஒரு செய்தி உண்டு. ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் பகவான் ரமண மகரிஷியை பற்றி வேறு விதமாக சொல்கின்றார். அதிலும் சந்தோஷமும் அன்பும் கொப்பளிக்கின்றன. எங்கே மலைக்கா, விருபாசி போகிறாயா? வேண்டாம், போகாதே, அங்கு ஒரு கொலைகாரன் இருக்கின்றான் என்று போகிறவரை பயமுறுத்தி இருக்கிறார். அங்கு போனால் உன்னை கொலை செய்து விடுவான் என்றும் சொல்லியிருக்கின்றார். பகவான் தன் அகந்தையை கொன்றதையே கொலை என்றும், அங்கு போனால் உன் அகந்தையும் கொலையாகும், அதாவது அகந்தை அகன்று போகும் என்பதையும் தான் அவர் இப்படி சூட்சமமாக எடுத்துரைத்தார். சேஷாத்ரி சுவாமிகள் யார் என்று அந்த அன்பர் பகவான் ரமண மகரிஷியிடம் கேட்டிருக்கலாம். அப்போது இன்னும் தெளிவாக ரமண மகரிஷி சொல்லியிருப்பார், அல்லது மௌனத்தில் உணர்த்தியிருப்பார். அதை விடுத்து சேஷாத்ரி சுவாமிகள் பைத்தியம் என்று சொல்கின்றார்களே என்கின்ற போது அதை ஒட்டியே ஒரு பேச்சும் இருந்தது. புரிந்து கொண்டவர்கள் பாக்கியவான்கள். சாஸ்திர உபாச வழியில், அதாவது சக்தி உபாசக வழியில் பலவித மந்திர ஜபங்களை கிரமமாக கட்டு ஜபித்து இடையராத ஜபத்தின் மூலம் ஒரு பக்குவத்தை அடைந்தவர் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள். இதன் பலனாக அவர் பல சித்திகளை பெற்றிருந்தார். அதோ விட்டோபா போகிறார் என்று ஒரு மகான் சித்தி அடைந்ததை, வானத்தில் நகர்ந்ததை திருவண்ணாமலையில் இருந்து பார்த்து உறக்க கத்தினார். திருவண்ணாமலையிலிருந்து தொலைவில் இருந்த போலூரில் இறந்த ஒரு மகானை உடனடியாக கண்டு உயர்க்க அவரால் முடிந்தது. எதிரே உள்ளவர்களின் எண்ணங்களை அறியும் மகத்துவமும் அவரிடம் இருந்தது. எதிரே இருப்பவர் மனதில் என்ன மாதிரியான எண்ண ஓட்டங்கள் ஓடுகின்றன என்பதை சரியாக சொல்லி சிரிப்பதும் வழக்கமாக இருந்தது. சேஷாத்ரி சுவாமிகள் பகவான் ரமண மகரிஷியின் எதிரே வந்து கண்களையே பார்த்து கொண்டிருந்தார். சில நிமிடங்கள் உற்று பார்த்தோம். பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி யார் என்று சேஷாத்ரி சுவாமிகளால் அறிய முடியவில்லை. இது என்ன நினைக்கிறதோ தெரியவில்லையே என்று பகவானை பார்த்து கூறினார். பகவான் பதில் சொல்லவே இல்லை, மௌனமாக இருந்தார். அந்த மௌனம் சேஷாத்ரி சுவாமிகளுக்கு தாங்கவில்லை. ஒருவன் அருணாச்சலேஸ்வரரை வழிபட்டார், அருணாச்சலேஸ்வரர் அவனுக்கு முக்தி கொடுத்து விடுவார் என்று உறக்கச் சொன்னார். அதற்கு பகவான் மெல்லிய குரலில், வழிபடுபவர் யார், வழிபடுவது எதை என்றார். சேஷாத்ரி சுவாமிகள் வாய்விட்டு பெரிதாக சிரித்தார். இதுதான் புரிய மாட்டேன் என்கின்றது என்று பதில் சொன்னார். 2 ஞானிகளும் மிக அற்புதமான ஒரு விஷயத்தை, தங்கள் நிலையை மிக அழகாக பரிமாறிக்கொண்டார்கள். சேஷாத்ரி சுவாமிகள் பக்தி என்ற சிகரத்தின் உச்சியில் இருப்பவர். அவருடைய பக்தியின் வழிபாடாக மந்திர ஜபம் அவருக்கு இருந்தது. அழகு குத்திக் கொள்வது, தேர் இழுப்பது, திருவிழாக்களுக்கு போவது, கோவிலில் வழிபாடு செய்வது, அபிஷேக ஆராதனைகள் செய்வது, வீட்டுக்குள்ளேயே விக்கிரகம் வைத்து அதற்கு 3 வேளை பூஜை செய்வது, ஸ்லோகங்கள் சொல்வது, தேவார திருவாசகங்கள் ஓதுவது, ஹோமங்கள், யஞ்ச கதிகளை செய்வது, இவையெல்லாம் பக்தி மார்க்கம். இப்படியான மார்க்கம் மாற்றங்களை கொண்டு வரும். உச்சகட்டமாக உள்ளும் புறமும் தெரியும். நேற்றும் இன்றும் நாளையும் அறிய முடியும். கடவுளை காண முடியும். கடவுள் தன்மையை அடைய முடியும். ஆனால் ஸ்ரீ ரமணர் வேறு வழி. சொடுக்கு நேரத்தில் உள்ளே ஒரு மாற்றம் ஏற்பட்டு விட்டது. அதுதான் இது என்று புரிந்துவிட்டு, இதுதான் எங்கும் இருப்பது என்பது தெரிந்துவிட்டது. எல்லா இடத்திலும்
நீக்கமர நிறைந்திருக்கின்ற ஒன்றே என்பது தெளிவாக புரிந்துவிட்டது. இனி உண்பதும் உடுத்துவதும் உறங்குவதும் பேசுவதும் சிரிப்பதும் வெறும் நாடகமே என்கின்ற நினைப்பு தங்கிவிட்டது. என்றோ ஒரு நாள் நாடகம் முடிந்து வாரியவே என பாடப்போகின்றார்கள் என்று தெள்ளத் தெளிவாக தெரிந்து பார்ப்பதை கனவு என்று நினைத்து அமைதியாக இருக்க முடிந்தது. தொடர்ந்து இந்த உரையை நாளை பார்ப்போமா? ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய.